இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மகிட்ட ஒரு சாம்சங் மதர் போர்டு இருக்கு. இப்போ இந்த மதர் போர்டுல கனெக்டரும் அதே மாதிரியா காம்பனன்ட்லாம் எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன தகவலை நான் பரிமாறிக்கிற போறேன். இப்போ இந்த கனெக்டரை பத்தி சொல்லிடுறேன். நல்லா தெரியுதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு கனெக்டர். இது என்ன கனெக்டர் அப்படிங்கிறப்ப இந்த பின்னுக்கான தகவலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த கனெக்டர் பக்கத்துலேயே ஒரு மார்க்கிங் இருக்கும். கனெக்டர்னா சிஎன் அப்படின்னு, அதுக்கு பக்கத்தில் 1201 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கான பின் டீட்டெயிலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பரை வச்சே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதே கனெக்டர் 1201. இப்போ அந்த பின்னுக்கான டீட்டெயில் இங்கே எழுதியிருக்கும். இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த 1ஆம் நம்பருக்கான அடையாளங்களும் அங்கே இருக்கும். பார்த்துக்குங்க, இந்த இதை 1ஆம் நம்பரு இப்படிதான் அடையாளம் இருக்கும். அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் இந்த இடத்துல என்ன காம்பனண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்தணும்னா பக்கத்துல ஏதாவது ஒரு காம்பனண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பனண்ட் பக்கத்திலேயே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இடம் இல்லாத பட்சத்துல இப்ப இந்த இடத்துல உள்ள காம்பனண்ட்டை எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்ப இந்த 2 காம்பனண்ட்டுக்கான அடையாளம் இங்க இருக்கு. இந்த 2 இடத்துல காம்பனண்ட் பிக்ஸ் பண்ண வேண்டியது, ஆனா அதுக்கான அடையாளம் இங்க இருக்கு. அதே மாதிரியா இங்க உள்ளதுக்கு இங்க இருக்கு. இப்படிதான் பாத்தீங்கன்னா பக்கத்துல காம்பனண்ட்டையும் மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பவர் சப்ளைக்கான கனெக்டரு. இது பக்கத்துலயே மார்க் பண்ணல, ஆனா இதுக்கான பின் டீட்டெயில் இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. ப்ராசஸருக்கு பக்கத்திலே இருக்கு. அதே மாதிரியா ப்ராசஸர் பக்கத்துல ஏதாவது காம்பனண்ட் இருக்கு பாருங்க, நெருக்கமா இருக்கிறதுனால இங்க மார்க் பண்ண முடியாது. அதுக்கான அந்த பி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரியா இப்போ யூஎஸ்பியா இருந்துச்சுன்னா கனெக்டர் அதுக்கான நம்பரை கொடுத்துட்டு U1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. U அப்படின்னா யூஎஸ்பி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 1, அப்போ இது வந்து 3, அப்போ 2 எங்கே இருக்கு, இந்த இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI. இதுக்கு அடையாளம் எப்படி படுத்திருக்காங்க பாருங்க, கனெக்டர் அப்படின்னு எழுதி ஹெச்னு அடையாளப்படுத்திருப்பாங்க. ஹெச் அப்படின்னா HDMI. இப்போ இது HDMI 3, அப்போ HDMI 2 எங்கே இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல 2 அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI 1, இது HDMI 2. இப்போ எல்விடிஸும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன்னா சாம்சங் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் இதே மதர் போர்டை HDMI-யாவும் பயன்படுத்திக்கலாம், ஃபுல் ஹெச்டியாகவும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன ஒரு சில மாறுதல்கள் மட்டும் பண்ணிட்டாலே அது HDMI இல்லை ஃபுல் ஹெச்டியாகவும் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கான கனெக்டர் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னா இது பக்கத்துலேயே இதுக்கான மார்க்கிங் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கான மார்க்கிங் இங்கே இருக்கு. இப்போ இந்த போர்டில் காம்பனண்ட்டுக்கான ஒரு அடையாளத்தை பார்ப்போம். இப்போ கெப்பாசிட்டர்னா சி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டர்னா ஆர் அப்படின்னு, கனெக்டர்னா சிஎன் அப்படின்னு. இப்போ இது ஐசி, பக்கத்துலேயே ஐசி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ தெரியாதவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அடையாளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் சேம், ஆனால் காம்பனண்ட் வேற. இப்போ இதை பார்க்கும் போதும் நீங்கள் டிரான்சிஸ்டர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இது 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 மூணுமே வெவ்வேறு காம்பனண்ட், ஆனால் பேக்கேஜ் தான் இங்கே சேம். இப்போ இது ஐசி, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இல்லை மாஸ்பெட்டா கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயோடு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் சேமாக இருக்குது, ஆனால் காம்பனண்ட் இங்கே வேற. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஆறுன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெசிஸ்டர், ஓகே. இதுக்கப்புறம் நம்பர் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டரையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்காக இந்த ஐடியோடு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வச்சு நம்ம ஃபில் ஆஃப் மெட்டீரியலோ அல்லது செமாட்டிக் டயக்ராமில் அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பனண்ட் வேல்யூவை வந்து பிசிபியில் நிறைய இடங்களில் வந்து மார்க் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக நம்ம அதனுடைய ஃபில் ஆஃப் மெட்டீரியலை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து இந்த காம்பனண்டுடைய வேல்யூ கிடையாது, இந்த காம்பனண்டுக்கான ஒரு பேருக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான். இப்போ நார்மலாக பேசிவ் காம்பனண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டர்னா இந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கும், ரெசிஸ்டர்னா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் அப்படின்னு. இப்போ இண்டக்டர்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு நினச்சக்கூடாது, இது வந்து இண்டக்டர். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு காயில் மாதிரியே ஒரு சுற்றி ஒரு பேக்கேஜை ரெடி பண்ணியிருப்பாங்க. எல் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க.
சரி, இந்த மாதிரியான தகவல் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது மாதிரி தகவல் இன்னும் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.